இளையராஜாவோட மகள் பவதாரணி இப்போ ரீசெண்டாக இறந்து போயிட்டாங்க. அவங்க இறப்பு நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. புற்றுநோய் காரணமாக சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களோட கேன்சர் ஸ்டேஜ் வந்து 4th ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால அவங்கள காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அலோபதி ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால இப்போ ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்காக தான் அங்கே இலங்கை வந்து போனாங்க. அங்கே வந்து சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போய் சென்னை விமான நிலையத்துக்கு வந்து அவங்களோட உடல் வந்தது. அதுக்கப்புறமா டி நகரில் நிறைய பேரோட அஞ்சலி அங்கே இளையராஜா வீட்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பண்ணைப்புறத்தில் அவங்க சொந்த ஊரான பண்ணைப்புறத்தில் போயிட்டு அங்கே வந்து நல்லடக்கம் பண்ணாங்க. இளையராஜாவோட அம்மாவும் மனைவி 2 சமாதிக்கும் நடுவில் தான் வந்து அவங்கள நல்லடக்கம் செஞ்சாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இப்போ வரைக்குமே நம்ப முடியல. இதை தொடர்ந்து பைல்வான் ரங்கநாதன் வந்து எதுக்காக பவதாரணியோட கணவர் வந்து இறுதி சடங்கில் கலந்துக்கல அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து பேசியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பவதாரணி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து லவ் பண்ணாங்க. சினிமாலயா பத்திரிகையோட ஓனரான எஸ்.எம். ராமச்சந்திரன் அப்படிங்கிறவ தான் லவ் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் ஆசைப்பட்ட மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கல்யாணமும் நடந்தது. ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து நினச்சபடி அந்த ஒரு வாழ்க்கை கண்டினியூ ஆகலை. ஸோ கருத்து வேறுபாடு காரணமாக 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இளையராஜாவோட வீட்டில் தான் தனியாக இருந்திருக்காங்க பவதாரணி. இருந்தாலும் பவதாரணிக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லாமலே இருந்திருக்காங்க. ஸோ இறுதியாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே முடியல அப்படிங்கிற போது அவங்க செக் பண்ணி பார்த்தப்போ 4th ஸ்டேஜ் உடம்பு எல்லாமே பரவிடுச்சு கேன்சர் அப்படிங்கிற மாதிரியும் வந்து தகவல் வந்தது. அதாவது அவங்களுக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் பர்த்டேயை எல்லாரையுமே வர சொல்லி சொந்தக்காரங்க எல்லாரையும் வர சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வந்து பவதாரணி கொண்டாடியிருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு கேன்சர் இருந்த விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும் போல் நம்ம சீக்கிரமே இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக இதை கேட்கும் போது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பவதாரணியோட ஆத்மா சாந்தி அடையட்டும். நம்மளுமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நன்றி.